குருபியோ நமக. காஸ்மிக் கணிஷ்டேந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை கொடுப்பார் என்று தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசி விட்டு கடக ராசிக்கு குரு பகவான் பிரவேசம் செய்கிறார். கடகம் என்பது குரு பகவானின் ஆட்சி வீடாகும். ஆட்சி குருவாக வரும் இவர் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரமாகி கடகம் விட்டு சிம்மத்திற்கு செல்கிறார். சிம்மத்திலே போய் ஒரு 3 மாதம் இருந்து தங்கி ஆராய்ந்து சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் இவர் கடகராசிக்கே வருவார். அப்ப என்னாகும்? பார்வை மாறும். கடகத்தில் இருக்கும்போது இவர் பார்க்கும் பார்வைகள் வேறு வேறு இடத்தில் பதியும். சிம்மத்தில் இருக்கும்போது இவர் பார்க்கும் பார்வைகள் வேறு வேறு இடத்தில் பதியும். இருந்தாலும் முக்கால்வாசி, அதாவது இந்த 1 year டிரான்சிட் என்று சொல்லும் இடத்திலே முக்கால்வாசி, அதாவது 9 மாதங்கள் இந்த குரு பகவான் கடகராசியில இருந்து கொண்டு எந்தெந்த இடத்தை பார்க்க போகின்றார், அதனாலே கும்பராசிக்காரர்களான உங்களுக்கு என்ன நன்மை தீமை என்று பார்ப்போம். உங்களுடைய 6ஆம் இடத்திலே உச்சமடையும் குரு உங்களுடைய 10, 12 மற்றும் 2ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் பாவத்திற்கு அதிபதியான இந்த குரு பகவான் 6ஆம் பாவத்திற்கு ஆட்சி குருவாக செல்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன ஏற்படும் என்று பார்க்கலாம். பொதுவாகவே 6ஆம் இடத்திற்கு குரு வருவது அவ்வளவு நல்லதல்ல. இங்கு வருவதன் மூலம் தீமை, போராட்டம், கடன், கடுமுயற்சி, மன உளைச்சல் போன்றவைதான் ஏற்படும். 7.5 சனி இன்னும் உங்களுக்கு முடிவடையாத நிலையிலே இந்த 6ஆம் இடத்தில் செல்லும் குருவானவர் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள், உடல் நல பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மன நலத்தை பாதிப்பது, மன உளைச்சலை கொடுப்பது போன்றவற்றை செய்து கொண்டிருப்பார். காரணம், நீங்கள் இன்னும் 7.5 சனியின் பிடியில் தான் இருக்கின்றீர்கள். இந்த பாத சனியாக இருக்கின்றது உங்களுக்கு. எனவே இது மாதிரியான சில பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். இந்த குரு 6இல் சென்று அமர்வதன் மூலமாக உங்களுக்கு பண சிக்கல்கள், பண தேவைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தை நடத்துவதற்கே பணம் சம்பாதிக்க நீங்கள் மிகவும் போராட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையும். இந்த குருவின் பார்வை உங்களுடைய கர்மஸ்தானத்திலே பதிய போகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு இடமாற்றமோ, வீடு மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, தொழில் மாற்றமோ, ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு உங்களது குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்க போகின்றார். என்றாலுமே தனஸ்தானத்தை பார்ப்பதாலே உங்களுக்கு நிறைய பணம் வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. காரணம், கைக்கும் வாய்க்குமாக அல்லாடும் நிலைதான். பணம் எப்படி வருது, எப்படி போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் கூடிக்கொண்டே போகும். எனவே பெரிய ஃபினான்ஷியல் கெயின் ஒன்றும் உங்களுக்கு இந்த பார்வையின் மூலம் கிடைக்கப் போவதில்லை. 12ஆம் இடத்தையும் சேர்த்து இந்த குரு பார்க்குறாரு. தனஸ்தானத்தை மட்டுமல்ல, விரயஸ்தானத்தையும் பார்ப்பதாலே உங்கள் கைக்கு எப்படி பணம் வருகிறது, எப்படி போகிறது என்றே தெரியாது. இன்னைக்கு 10 ரூபாய் உங்கள் கைக்கு வருது அப்படின்னாக்கா நாளைக்கு 15 ரூபாய்க்கு ஒரு செலவு உங்கள் வீட்டு வாசலின் முன்னாலே வந்து நிற்கும். பணம் வந்த இடமும் தெரியாது, போன தடமும் தெரியாது. எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சோதனையான காலம்தான். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த குரு பயிற்சியாலே உங்களுக்கு மன நிம்மதியை அடைய முடியாது. உங்களுடைய ராசி அதிபதி சனி, அவர் கூட சேர்ந்து யார் உட்காந்துருக்காங்க? ஜென்மத்தில் ராகு. இப்போ இந்த சனியும் ராகுவும் சேர்வதன் மூலமாக ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு மந்தமான மனநிலை, ஒரு சிக்கலான மனநிலை, ஒரு போராட்டமான மனநிலை, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், தைரியம், தெளிவு, நிம்மதி எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஏற்கனவே 2ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை ஒரு போராட்ட களமாக்கி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது உங்களுக்கு இவர் 12ஆம் பாவத்தை பார்ப்பதன் மூலமாக, அதாவது இந்த சனி பகவான் உங்களை வச்சு செய்கிறாரு. ஆனாலும் குரு பகவானும் கூட்டு சேர்ந்து உங்களுக்கு பல குடைச்சல்களை கொடுக்கத்தான் போகிறார். ஜென்மத்தில் ராகு, 2இல் சனி, 6இல் குரு, 7இல் கேத்து என்று எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரு பத்ம வியூகம் அமைத்து உங்களை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இது அமைந்து விட்டது. ஐ எம் சாரி டு சே திஸ். நான் பொய்யா போலியா உங்களுக்கு நல்ல காலம்தான், யோகம்தான், இது கிடைக்கும், அது கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, அப்படிலாம் நான் சொல்ல தயாராக இல்லை. காரணம், இந்த கோச்சார பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலே இல்லை. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள், போராட்டம், தவிப்பு, மன நிம்மதி இழப்பு, சவால்கள் போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு சர்க்கஸ்காரன் எப்படி கம்பி மேலே பேலன்ஸ் பண்ணி நடப்பான், அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி எந்த பக்கமும் சாயாமல், எந்த பக்கமும் வீழ்ந்து விடாமல்
மிக பொறுமையாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். பொறுமையும் நிதானத்தையும் இழக்காமல் முடிந்த வரை முயற்சி செய்யுங்கள். காரணம், இந்த குரு பகவான் ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு ரிலீஃப் கொடுப்பார். எப்படின்னு சொன்னால், சிம்மத்துக்கு போகிறார் இல்லையா அதிசாரமாக. அப்படி சிம்மத்துக்கு போகும்போது ஒரு 3 மாதம் உங்களுக்கு சற்று ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் திருப்பியும் அவர் கடகத்தில் தான் உட்கார போகின்றார். எனவே அடுத்த குரு பெயர்ச்சி வரை உங்கள் வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் தான் இருக்கும். கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.